நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. அடுத்ததா நம்ம கலைமாமணி கோவை கமலா அம்மா தைப்பூச நன்னாளினுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்காங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு, அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு இந்த கோவை கமலாவின் பணிவான வணக்கம். எல்லோருக்கும் நிறைஞ்ச ஆசீர்வாதம். முருகா முருகா, என் அப்போ முருகனோட அருள்ல சகல நலன்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு இந்த நேரத்தில் என் அப்போ முருகனை வேண்டிக்கிறேன். முருகா முருகா முருகா, பழனியில பால் மணக்கும் பெருவிழா, பார்ப்புகழும் தைப்பூச திருவிழா. சொல்லுங்க, பார்ப்புகழும் தைப்பூச திருவிழா. பழனியில பால் மணக்கும் பெருவிழா, பார்ப்புகழும் தைப்பூச திருவிழா. வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், சண்முக நதியில் மணல் வெளி எங்கும் காவடி அலங்காரம். சிவ சக்தி வேலனின் திருப்புகழ் பாடும் அடியவர் பெருங்கூட்டம். முருகா, இந்த தைப்பூசத்துக்காக காவடி எடுத்துட்டு பச்சை கட்டி பழனி. அடாடா, ரோடு முழுக்க எத்தனை ஜனங்கள் பச்சை கட்டி பழனிக்கு. முருகா, பழனி ஆண்டவனுக்காக காவடி எடுத்துட்டு இந்த தைப்பூசத்துக்கு. தைப்பூசம் இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்தது தான். இது பொதுவான ஒரு பெரிய ஒரு பண்டிகை தைப்பூசம். கிருத்திகை விரதம், அந்த விரதம், எல்லா விரதம் எடுக்கும், ரைட்டு. இந்த தைப்பூசம் இருக்கே, இது பொதுவான ஒரு தைப்பூசம். எல்லா மக்களும் எல்லாரும் காவடி எடுத்துட்டு நடந்தே முருகா பழனிக்கு போகிறதும், திருச்செந்தூருக்கு போகிறதும், திருப்ப ஆறுவிடை வீட்டுக்கும் போகிறதும் இந்த தைப்பூசம் அந்த பௌர்ணமி இருக்கணும். அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்திலேயே அப்படியே நடந்து தைப்பூசத்தை கொண்டாடின்னு போகிற போது கண்கொள்ளாத காட்சி. எல்லா ஆசையும் நிறைவேறும். இந்த தைப்பூசத்தில் எந்த ஆசை வச்சாலும் என் அப்பா முருகன் தைப்பூசத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பா. அது சத்தியமானது. தைப்பூச முருகனுக்கு அரோகரா. தைப்பூசத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? நம்ம முருகன் பார்வதி பரமேஸ்வரன்ட்ட கோச்சுண்டு பழனிக்கு போய் கோச்சுட்டு உட்கார்ந்தாரோனோ அந்த நாள் தான் தைப்பூசம். அதனால தான் இந்த இத்தனை பக்தர்கள் காவடி எடுத்துட்டு அந்த பழனியில் அமர்ந்ததை போய் பார்க்கணும்னு தைப்பூச திருவிழாவை பார்க்கறதுக்காக கால்நடையா நடந்து ஊரூரா எந்த ஊர் ரோட்டில் போனாலும் கூட்டம் கூட்டமா, குழந்தையிலேருந்து பெரியவாள்லேருந்து வயசானவா குழந்தைன்னு பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த தைப்பூச முருகன் அங்கே வந்து பழனியில் உட்கார்ந்த இடம் இல்லையா, அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் இந்த தைப்பூசம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். தைப்பூசம் பொதுவானது, எல்லாருக்கும் உள்ளது தான் அது. அதனால இந்த தைப்பூசத்தை பார்க்க பழனிக்கு எல்லாரும் போறதுங்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அதனால தைப்பூசம் முருகனுக்கு அரோகரான்னு. முருகா 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 முருகா. தைப்பூச திருவிழா பழனியில சண்முக நதியின் மணல் வெளி எங்கும் காவடி அலங்காரம். காவடி தான் அங்க அலங்காரம். ஏன்னா எல்லாரும் ஊரூரா என்ன காவடி, அடாடாடா, காவடி காவடி காவடி. காலே பார்க்க முடியாது, எல்லாமே காவடி எடுத்த கால் தான். காவடியோடு இருந்த கால்கள் தான் எல்லாத்தையும் பார்க்க முடிய காவடி இல்லாத கால்களையே அங்கே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட விழா தைப்பூச திருவிழா நம்ம பழனியில். முருகா முருகா, தைப்பூசத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கப்பா, அவ்வளோ ஒரு பலன் இருக்கப்பா, அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு, எல்லாத்தையும் விட நேர்த்தியான ஒரு பழனியில் நடக்கிற அந்த தைப்பூசத்தை காண்றதுக்கு கண்கொள்ளாத காட்சியப்பா. அப்பா, கண்கள் 2 இருந்தால் போராதுப்பா, 1000 கண் இருந்தாலும் போராது தைப்பூசம் முருகனை போய் பார்க்கறதுக்கு. முருகா 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 முருகா. எல்லாருக்கும் இதை கேட்குற எல்லாருக்குமே அந்த பழனியப்பனை பார்த்ததாக அந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் என் அப்போ முருகனை நான் வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். முருகா, நம்ம பார்வதி தேவியும் பரமசிவனும் நம்ம வஜ்ர வேலை கொடுத்தது நம்ம பார்வதி முருகன்கிட்ட. அந்த முருகன்கிட்ட அந்த வேலை கொடுத்ததுனால தான் அசுரனை திருச்செந்தூரில் அந்த வேலை எடுத்துன்னு போய் அழிச்சு தான் தேவர்களெல்லாம் காத்தார். அதனால இந்த தைப்பூசத்துக்கு அப்படி ஒரு மகா பெருமை இருக்கு. ஏன்னா அசுரர்களை அழிச்சாச்சு இல்லையா, அதனால அந்த சக்தி வேல், அந்த தாய் கொடுத்த வேல் சக்தினால அந்த நாள் தான் இந்த தைப்பூசம்.
தை மாதம் இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமியில் தான் அன்னை பராசக்தி முருகனுக்கு அந்த வேலை கொடுத்தனார். அது எப்பேற்பட்ட தைப்பூசம் பத்தேளா, அடாடா முருகா, எப்பேற்பட்ட தைப்பூச திருநாள், தைப்பூச பெருநாள், தைப்பூச திருவிழா. திருவிழா ஊருக்கே திருவிழா, உலகத்துக்கே திருவிழா, வீடெங்கிலும் திருவிழா. வீடெங்கிலும் தைப்பூசம்னா வீட்டிலே ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம், சௌக்கியம். அடாடா என்னன்னா எல்லார் வீட்லையும் பொங்கல் திருநாள் கொண்டாடுற மாதிரி இந்த தைப்பூசத்தை மக்கள் எல்லோரும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் மதக்கடவுளே கிடையாது, அவன் தமிழ் கடவுள். அதனால எல்லார் வீட்லேயும் சந்தோஷமா ஆனந்தமா இந்த தைப்பூசத்தை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு எல்லாவெல்லாம் என் அப்பா முருகப்பெருமான வேண்டி எல்லாருக்கும் முருகன் அருள் புரிவார் என்று பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பட்சியை கூட்டில் பதைக்க அடைத்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. நம்ம வடலூர்ல தைப்பூச திருவிழாவை பார்க்கறதுக்கு கோடான கோடி என்ன அன்னதானம். அடாடா அன்னதாதா சுகி பவான்னா என்ன அன்னம் அப்படி ஒரு பெருமையை சொல்லியிருக்கு. அந்த தைப்பூசத்துல வந்தவாளுக்கு எல்லாருக்கும் அன்னம் போட்டு வடலூர்ல என்னப்போ மனுமுறை கொண்ட வாசகம்னு பேரு. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கதறி அழுதுணும். ஏன்னா அப்பேற்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கார் நம்ம வள்ளல் பெருமான். சாமானியப்பட்டவர் இல்லைப்பா, பெரிய சிவபக்தன். சிதம்பரத்தில் போய் முருகா எத்தனை முருகா முருகா தைப்பூசத்தை பற்றி அவர் அப்படி ஒரு பெருமையாக அங்கே கொண்டாடுறான்னா, ஏன்னா நம்ம சக்தி வேல் கொடுத்த இடமுன்னா பார்வதி பரமேஸ்வரன், அதனால அவர் சிவபக்தன். அதனால முருகனுக்கு அந்த வேல் தாய் கொடுத்ததுனால அந்த தைப்பூசத்தை ரொம்ப விமரிசையா கொண்டாடுனா நம்ம வடலூர்ல வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த பக்தர்கள் எல்லாம் எவ்வளவோ விரதம் இருந்து எப்படி இல்லாமல் விரதம் அதை ரொம்ப நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் காவடியும் தூக்கின்னு இந்த தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுறானுங்களோ அதே மாதிரி நம்ம அம்பாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த தைப்பூசத்தில் என்னன்னா அவளுக்கு ஒரு ஆசை. நான் தான் சொன்னேனே தைப்பூசத்தில் எல்லாம் ஆசையெல்லாம் நிறைவேறும்னு. அதே மாதிரி நம்ம அம்பாள் பராசக்தி இருக்காளே அவளுக்கும் நம்ம சிவகாமி சிவத்தாண்டம் ஆடினாலும் அதை பார்த்து நம்ம பார்வதி தேவிக்கும் ஆசை வந்துடுத்து. நான் தான் தைப்பூசத்தில் எது வேணாலும் ஆசைப்படலான்னு சொல்லிட்டேனே, ஆசைப்படலாமோனோ, அதனால் அவளுக்கு அந்த ஆசை வந்துடுத்து. அதனால் நம்ம பார்வதி இருக்காளே அன்னை பராசக்தி இருக்காளே பராசக்தி தேவி, அவளுக்கும் ஆடணும்னு ஆசை கைலாயத்தில் அவள் ஆடின ஆட்டம் இருக்கே, அந்த ஆசையை நிறைவேற்றுற நாளும் இதே இந்த தைப்பூசம்தான். அப்போது இந்த தைப்பூசத்தினுடைய பெருமை எவ்வளவுதான் நான் சொல்கிறது, வரிசையாக வந்துட்டே இருக்கும் போல இருக்க. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தைப்பூசம். முருகா முருகா, தைப்பூசம் இவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்ததப்பா. இந்த தை மாதத்தில் இந்த பௌர்ணமியில் வர இந்த தைப்பூச நட்சத்திரம் இருக்கே, அந்த தைப்பூசத்துக்கு நம்ம எத்தனை தலைவலினாலும் போராது, எத்தனை கும்பிட்டாலும் போராது. பகவானை எப்பவும் நினைச்சுட்டே இருக்கக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசம். தைப்பூசம் முருகனுக்கு அரோகரா. முருகா முருகா. நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது.